வணக்கம் நேயர்களே, இது கிரைம் டைம் வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். கடலூரில் 2 மாத ஆண் குழந்தையை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தை கடத்தலின் பின்னணி என்ன? கடத்தப்பட்ட குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க முயன்று போலீசில் சிக்கியுள்ளது குழந்தை கடத்தல் கும்பல். நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த 37 வயதான சுடர்விழிக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் பிறந்து 2 மாதமே ஆன ஆண் குழந்தையை சுடர்விழி தனது வீட்டில் வைத்து பராமரித்து வந்தார். அந்த குழந்தையை விற்க முயற்சி செய்த சுடர்விழி அதற்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதற்கு உறவினர் விஸ்வநாதனை தொடர்பு கொண்டிருக்கிறார். பிறப்புச் சான்றிதழ் வாங்க முயற்சி செய்த விஸ்வநாதன் மூலம் போலீசாருக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. சுடர்விழியிடம் திடீரென ஒரு குழந்தை எப்படி வந்தது என்று போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. வடலூரை சேர்ந்த 67 வயதான மெஹ்ருனிசா என்பவரிடம் இருந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை சுடர்விழி வாங்கியிருப்பது தெரிந்தது. சித்த மருத்துவர் என்று தெரிவித்துக் கொள்ளும் மெஹ்ருனிசா ஏற்கனவே 3 முறை குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு கைதாகியிருக்கிறார். நரிக்குறவர் சமுதாயத்தில் பிறக்கும் குழந்தைகளை அதே சமூகத்தை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கடத்தி கொண்டு வந்து மெஹ்ருனிஷாவிடம் கொடுத்திருக்கிறார். மேலும் அந்த குழந்தைகளை குழந்தையில்லாத தம்பதிகளுக்கு விற்று வந்துள்ளார் மெஹ்ருனிஷா. இவ்வாறு மெஹ்ருனிஷாவிடம் வந்த குழந்தையை தான் சுடர்விழி வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முயன்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து குழந்தை விற்பனை முயற்சியில் ஈடுபட்டதாக சுடர்விழி, மெஹ்ருனிசா, ஷீலா, சீர்காழி அருகே உள்ள சட்டநாதபுரத்தை சேர்ந்த ஆனந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நரிக்குறவர் சமுதாய குழந்தைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த ஆனந்தனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது சுடர்விழியிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கும் குழந்தை அரசு காப்பகத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த குழந்தையின் பெற்றோர் யார், மெஹ்ருனிசாவிடம் இந்த குழந்தை எப்படி வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தை கடத்தி விற்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் பலர் சிக்க இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.